அணியுங்கள். அதற்கு மேல் ஊடி, ஸ்வெட்டர் உள்ளிட்டவைகளை போட்டிருக்கலாம். தண்ணீரில் குளிக்கும் நேரம், தண்ணீர் குடிக்கும் நேரம், கழிவறையை உபயோகிக்கும் நேரம் தவிர பிற நேரங்களில் தண்ணீரில் கை வைக்காமல் இருங்கள். டீ, காஃபி, எலுமிச்சை டீ, பிளாக் காஃபி என ஏதேனும் குடிக்கலாம். எதுவும் இல்லை என்றால் சூடான தண்ணீரை பருகலாம். கைகளில் கிளவுஸ், காலுறைகளை பயன்படுத்தலாம். காதுகளை மஃப்ளர் உதவியுடன் மூடி வைக்கவும். குளிரூட்டப்பட்ட உணவுகளை தவிர்க்கவும். இது போன்ற பல விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குளிர்காலத்தில் நம்ம இதமாக இருக்கலாம் சொல்லலாம். அதை தாண்டி குளிர்காலத்தில் நிறைய பேருக்கு சில நோய்கள்லாம் வரும். அதை தடுக்கிறதுக்காக சுடு தண்ணி மட்டுமே குடித்தா போதும் அப்படின்னு நம்ம ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வெட்டரு அந்த மாதிரி ரொம்ப குளிர்காலத்துக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை நம்ம போடணும் அப்படின்னா உண்மையிலே இந்த குளிர் நம்ம தாக்கு பிடிக்க விடும். ஏன்னா இது சாதாரண குளிர் மட்டும் கிடையாது. குளிரோடு சேர்ந்து மழைக்காலம் வந்ததுனால இது மழையோடு சேர்ந்த குளிர்காலம் இருக்கிறதுனால எல்லாருக்குமே நிறைய ஃபீவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்கன்னு சொல்லி நம்மளும் சொல்லலாம். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அப்டேட் ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.